வெல்கம் டு விஸ்டம் டாக்ஸ் ரேகா. இன்றைக்கி நான் படித்த ஒரு சின்ன கதை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு இடத்துல ஒரு பிராமணர் இருந்தார். அவரோட தொழில் என்னென்னா சமையல் பண்ணுற வேலை தான். ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ஒரு கும்பலுக்காக சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சாப்பாடில் ஒரு அட்டைப்பூச்சி விழுந்தது. அவர் கவனித்தார். அந்த அட்டைப்பூச்சியை தூக்கி வீசிட்டு அந்த சாப்பாடு அவர் பரிமாறினாங்க. ஏன் பரிமாறினாங்கன்னா, அந்த மேல் ஜாதிக்காரங்க எல்லாம் சாப்பிட்டாங்க, இன்னைக்கு கீழ் ஜாதிக்காரங்க மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த சாப்பாடே போதுன்ற தோட்டில் அவர் அந்த சாப்பாடு பரிமாறினாங்க. வீட்டுக்கு போய் நைட்டு இவர் டெய்லியும் வந்து சித்திரகுப்தாய நமான்னு சொல்லிட்டு தான் படிப்பார். ஏன்னா அவர் சித்திரகுப்தனோட ஒரு பெரிய பக்தர். அன்னைக்கு அவருக்கு ரொம்ப மனசுக்குள்ளே அந்த கில்ட் ஃபீலிங்காக இருந்தது. ஐயோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனோ அந்த ஒரு ஃபீலிங்காக இருங்கவும் அவர் வந்து சித்திரகுப்தாய நமா சொல்லிட்டு படுத்து கொஞ்ச நேரத்திலே அவர் கண் முன்னாடி சித்திரகுப்தர் வந்தார். அப்போ அவர் அழுதுகிட்டே சொன்னாங்க, ஐயோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு ஏதாவது சொல்லுங்க. அப்போ சித்திரகுப்தர் சொன்னாங்க, நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை ஆல்ரெடி உனக்கு அங்கே பரலோகத்தில் கிடச்சிருச்சு. நீ அங்கே பரலோகத்துக்கு வந்தால் 100 அட்டையே சாப்பிட வச்சுடுவாங்க. அப்போ இவர் கெஞ்சி கேட்டார், எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள். அப்போ சித்திரகுப்தர் சொன்னாங்க, ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன், நீ அதே மாதிரி பண்ணுன்னு சொன்னாங்க. பரிகாரம் என்னென்னா, இவருக்கு கல்யாணத்துக்கு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்குது. அப்போ நீ கொஞ்ச நாளைக்கு அந்த பொண்ணை வச்சும் வேலையெல்லாம் செய்ய வைக்கணும். வேலைன்னா அந்த துணி துவைக்கிறது, இவருக்காக குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறது, இவருக்கு சாப்பாடு பரிமாறுறது, இவருக்கு படுக்க விரிக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பொண்ணை செய்வீங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம்னு சொன்னாங்க. சித்திரகுப்தன் சொன்ன மாதிரி இவரோட வேலையெல்லாம் பொண்ணு தான். ஒய்ஃபுக்கிட்ட சொன்னாங்க, இனிமேல் வேலையெல்லாம் பொண்ணே பண்ணட்டும் சொல்லிவிட்டு எல்லா வேலையுமே பொண்ணு பண்ண வைக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஊரில் ஒரு பெரிய பேச்சு வருது. என்னென்னா, இந்த பிராமணன் வந்து அவரோட பொண்ணையே வச்சுருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பேச்சு ஊர் ஃபுல்லாக பரவுது. ஆனால் இந்த பிராமணருக்கும் ஃபேமிலிக்கு தெரியவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பி இவர் தூங்கும்போது சித்திரகுப்தாய நமான்னு சொல்லி தூங்கிட்டார். கொஞ்ச நேரத்தில் இவரோட கனவில் சித்திரகுப்தர் வந்துட்டு சொல்கிறாங்க, இனி போதும், பொண்ணு வேலைக்கு வச்சது போதும், இனிமேல் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துடு, உன்னோட பாவெல்லாம் முடிஞ்சிருச்சு சொன்னாங்க. அப்போ இவர், கடவுளே ரொம்ப நன்றி சொல்லிட்டு எப்படின்னு கேட்டால், உன்னை பற்றி ஊரில் வந்து தப்பாக பேசுகிறாங்க. ஸோ அதனால் யார் நீ பண்ணது தெரியாமல் தப்புன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு அட்டைப்பூச்சியை, உன்னோட அட்டைப்பூச்சியிலிருந்தோ ஒவ்வொரு அட்டைப்பூச்சியை கொடுத்து முடிச்சதுனால இனிமேல் உனக்கு அந்த பாவம் இல்லை, பாவம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த பிராமணனும் சந்தோஷப்பட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ இந்த கதை வந்து எனக்கு சின்ன வயசில் நான் ஒரு புக்கில் படித்தேன். அப்புறம் எனக்கு அப்பா வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ எனக்கு அப்பா இதோட மோரல் ஸ்டோரி என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம வந்து யாரையும் தெரியாமல் யாரையும் தப்பாக பேசக்கூடாது. என்ன நம்ம கண்ணால் பார்த்து இல்லை காதால் கேட்டால் மட்டும்தான் நம்ம தப்பு சொல்லணும், இல்லாமல் யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஆள் இல்லைன்ற மாதிரி எனக்கு அப்போ சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ நான் இது யோசிக்கும்போது, நம்ம இப்போவும் இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம இப்போது இந்த காலத்தில் கூட நம்ம முட்டாள் மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸே எடுத்துக்கோங்க, அந்த பிராமணர் ஸ்தானத்தில் பெரிய பொலிட்டீஷியன்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து சாதாரணமாக தப்பு பண்ணுறாங்க. நம்மளும் வந்து அவர் வந்து தப்பெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதோ நல்லது பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்கல்ல. ஏதாவது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இல்லை ஏதோ இலவசமாக அது பண்ணுது இது பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதை மாதிரி ஏதாவது ஒரு கிடைக்கிற உடனே நம்ம ஐயோ இவர் இவ்வளோ நல்ல மனுஷனா, இவர் நமக்கு நல்லது பண்ணிட்டாரேன்னு சொல்லி நம்ம திரும்பி நம்ம தானே முட்டாளாகிட்டு இருக்கோம். எனக்கு இந்த கதையிலிருந்து இதுதான் கிடைச்சது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்தா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன் மட்டும் அமர்த்திடுங்க. தேங்க்யூ.